என் பேர் அபிநயா. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரோம். அங்கே திருவியார் தொகுதியிலேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. நான் சிவசுவாமி பாலவித்யா ஸ்கூலில் படிச்சிருக்கேன். 12th 577 600க்கு மார்க் வாங்கியிருக்கேன். நான் போனேன், அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து எந்த ஊர் அந்த மாதிரி கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம். அப்புறம் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க 5000 நாங்கள் அவார்டுக்கு காசு பே பண்ணி வாங்குற மாதிரி அது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க எங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இங்கே இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா வருவாங்க, நம்பிக்கை இருக்கு. என் பேர் வந்து ஓவியா ஸ்ரீ. நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பாலக்கோடில் இருக்கிற ஸ்கூலில் படித்தேன். 10th வந்தேன். இப்போ 12th செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லணும். அப்புறம் வந்து என் பேர் என்னன்னு கேட்டார். அப்புறம் வந்து 10th 12th மார்க்ஸ் என்னன்னு கேட்டார். அப்புறம் அவ்வளோதான். அது எக்ஸாம்ஸ்க்குலாம் நிறைய மோட்டிவேஷன்ஸாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே விஜய் சார் கையால் எல்லாருமே கிஃப்ட்ஸ் வாங்கணும்னு. ஆமாம், விஜய் சார் தான் அடுத்த வருஷம் சிஎம் வருவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான். என் பேர் பிருந்தா. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் 12th 583 அவுட் ஆஃப் 600 மார்க் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அவர் இருந்தார். அவர் விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் அவர்கிட்ட வாங்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆசையாக படித்து இவ்வளோ மார்க் வாங்கி நான் விஜய் சார்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். ஓகே, நல்ல விஷயம். அது வந்து நாங்க வந்து 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஓட்டே வந்து விஜய் அண்ணாக்கு தான். அது கன்ஃபார்ம். அடுத்த வருஷம் வந்து விஜய் தான் சிஎம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜே சோனா சிங். நாங்கள் வந்துட்டு லால்குடி மாவட்டத்திலேருந்து வரோம். திருச்சி மாவட்டத்திலேருந்து வரோம். லால்குடி தொகுதி. இங்கே வந்துட்டு நம்ம மார்க் எடுத்துருக்கிறதுக்காக இங்கே வந்து கூப்பிட்டாங்க. இங்கே வந்துட்டு நான் நல்லா படித்தது மார்க் வாங்கினதுக்கு என்னோட அப்பா அம்மா அப்புறம் ஸ்கூலில் எல்லாரும் தான் காரணம். நான் என்னோட ஸ்கூல் நேம் வந்துட்டு ஸ்ரீ பாலவித்யா மந்திர் திருச்சி. நான் வந்துட்டு 12th 581 எடுத்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். தேங்க்யூ. இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு ட்ரீமாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நான் வந்துட்டு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் உண்மை. எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒன்று. கண்டிப்பாக அது நிறைவேறும். என் நேம் வந்து உமர். தருமபுரி மாவட்டம் பி துறிஞ்சிப்பட்டியிலிருந்து வரேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். 397 மார்க்கு. என் பேர் உமர். தருமபுரி மாவட்டம் பி துறிஞ்சிப்பட்டியிலிருந்து வரேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். 397 மார்க் எடுத்தேங்க சார். நல்லா படிக்க சொன்னாங்க. எனக்கு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் விஜய் சாருக்கும் ஆசிரியருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? விஜய் சார் வந்து இந்த மாதிரி நல்லா படித்த பசங்கள்லாம் வந்து அவார்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸோ நம்ம அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்குது. இவர் தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் உதவி செஞ்சால் யார் வந்தாலும் சரி சார். உதவி செய்யணும் சார்.